ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நஷா இடியட்ஸ் ஏகே அண்ட் எஸ்டி ரிவ்யூஸ். ஆரம்பிக்கலாமா? என்னடா இது வீடியோ பண்ணியிருந்தவங்க திடீர்னு 2 பேர் சோஃபா போட்டு உக்காந்துட்டு என்னடா இப்போ ரிவ்யூ அது இதுன்றானுங்க, என்ன பேச போறாங்க அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கா. ரிவ்யூன்றது வேற எந்த ரிவ்யூ இல்லைங்க, நம்ம மூவி ரிவ்யூ தான். எதை எடுத்தாலும் நம்ம சினிமா தொடாமல் ஒரு காமெடியோ ஒரு ஃபன்னோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னோ சேர்ந்த மாதிரி இந்த ரிவ்யூ இருக்கும் கன்ஃபார்மாக, அதுக்கு நாங்கள் கேரண்டி. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடாகவே இப்போது 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டிடி த நெக்ஸ்ட் லெவல், அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காமெடின்னு சொல்லியாச்சு. காமெடின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸை நம்ம தொடாமல் இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அதனால் ஃபர்ஸ்ட் எபிசோடே அதுலேருந்தே ஆரம்பிக்கலான்னு. டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை கதையை வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது ஒரு இப்போ மூவி ரிவ்யூஸ் இருக்காங்க. அவங்க மூவி ரிவ்யூஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் பேயா மாறுறாரு. அந்த பேயா மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு தேட்டருக்கு வர வச்சு அதில் ஒரு படத்தை ஓட்டி, பேய் படத்தை ஓட்டி அந்த படத்துக்குள்ளே அவங்கள அனுப்பி அந்த படத்து மூலிமா அவங்களை எப்படி கொடூரமான முறையில் சாவடிக்கிறாருன்றது தான் இந்த படத்தில் ஒரு மெயின் கோராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மெயினாக வந்து நம்ம சந்தானமும் அவங்க ஃபேமிலியை வந்து இந்த கோருக்குள்ளே மாட்டிக்கிறதுனால ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக சந்தானம் உள்ளே போகும்போது அந்த ஃபேமிலியை அவர் காப்பாற்றினாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. டைரக்டர் வந்து நம்ம பிரேம் ஆனந்த், அதாவது இந்த தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, அப்புறம் வந்து இந்த டிடி ரிட்டர்னு, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் 4வது படம் இது எடுத்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் வேற யாரும் இல்லை, நம்ம பாஸ் என்ற பாஸ்கரன், அதாவது சந்தானத்தோட நெருங்கிய நண்பர் ஆரியா இருக்காருல்ல, அவரு தான் ப்ரொடியூசரு. நண்பனை நம்பி நல்லா வச்சு செஞ்சிருக்காரு செலவுல. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவு சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு, ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை. நல்லா காசெல்லாம் செலவு பண்ணிக்கிறாரு. சந்தானம் கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி காசு வந்து அதிகமாக செலவாகுது அதுன்னு சொன்னதுக்கப்புறம் கோச்சின்லாம் போயிடுவார் ஆர்யா அப்படின்றது சந்தானம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து சந்தானம் வந்து கோச்சின் வந்து அந்த இது இருக்குல்ல, அதாவது அந்த சத்குரு இது இருக்குது, அதான் அந்த சத்குரு அந்த சிவன் லிங்கம் அங்கே போயிட்டு உக்காந்து பாரு சந்தானம். அதுக்கு வந்து ஆர்யா ஃபோன் பண்ணிலாம் கலாச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் காசு தருவார், அவனுக்கு அவர் காசு கொடுத்தா அவர் இடம் வாங்கி வந்துரு அப்படின்லாம். இவங்க அதாவது ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாம இவங்களுக்குள்ள அந்த படம் எடுக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அந்த படம் இருக்கும். கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சந்தானம், அப்புறமா மொட்டா ராஜேந்தர், நேல்கள் ரவி, ஜிவிஎம், ஆமா கஸ்தூரி, நம்ம செல்வராகவனுங்க நம்ம பண்ணுங்க அவரு. ஜிவிஎம்லாம், அதாவது இவர்லாம் இந்த கேரக்டர்லாம் நடிப்பாராடான்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும், ஆனா அது படத்துல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு அந்த காக்க பாட்டு, அந்த உயிரின் உயிர் அந்த பாட்டு, அது கலாய்ப்பாங்க. அதாவது ஜிவிஎம் கலாய்க்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க அது. ஆனா அந்த சீனுக்கு ஏத்த, உண்மையில சந்தானம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அது, அதாவது இந்த சீனுக்கு ஏத்த மாதிரி தான் இது இருக்கும், சும்மா அவர் கலாய்க்கிறதுக்காகலாம் இது வைக்கல அப்படின்னு சொன்னா. ஆனா அது ஏத்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது. ஆனா ஜிவிஎம் வந்து இப்படி பார்க்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி அவருக்கு வந்து கடன் இருக்குது, கடன் பிரச்சனைனால அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு படம் நம்ம நடிக்கிறோம்னா அது அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அவங்க பண்ண போறாங்க. ஒன்னே ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காமெடி ஃபிலிமா, அது அவங்களுக்கு இஷ்டம் இருக்கிற மாதிரி அவங்க நடிக்க போறாங்க. அது அவங்களோட இஷ்டம். அதுல நம்ம வந்து நீங்க இந்த கேரக்டர் நடிக்கிறதுனால உங்களோட மவுஸ் கம்மி ஆயிடுச்சா அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இப்போ வில்லன்கள்லாம் காமெடி பண்ண மாட்டாங்க, அதான் அவங்க இஷ்டம். அதெல்லாம் அவங்க அதுல கொஞ்சம் பெருசா தெரியணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அது இஷ்டப்பட்டு தான் செய்யறாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீ செஞ்சாகணும், அதான் நாங்க காசுக்காக எல்லாம் யாரும் கிடையாது. சந்தனமே என்ன சொல்லியிருக்காருன்னா, காசுக்காக பண்றதுன்றது வேற, ஆனா இது வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இது காசுக்காக எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பண்றாங்க. இது ஜிவிஎம் வந்து அவருக்கு பிடிச்சனால பண்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி வேற இதுல. அப்புறம் நம்ம செல்வராகவன் செஞ்சுட்டாருங்க. ஐயோ பேய் தான். அதாவது ஒரு பேய் மாதிரியே வாழ்ந்துட்டாரு, நடிச்சேன்னு சொல்ல முடியாது, பேய் மாதிரியே வாழ்ந்துட்டாரு. ஒரு தியேட்டர்ல அப்படியே பேயாவே மாறி. ஆமா, பேய் மாதிரியே வாழ்ந்துட்டாரு. அந்த மேக்கப் காஸ்டியூம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவருக்கு போட்ட அந்த மேக்கப் காஸ்டியூம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே அப்படியே பிரைட் செம்மையா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. அதாவது பாக்குறதுக்கு ஒரு ரிச் ஃபீல் தான் கொடுத்துச்சு அந்த படத்தை. ஒரு டல்னஸ் இல்லாம கொஞ்சம் பிரைட்னஸா இருந்துச்சு. அதாவது போன படத்துல அந்த டிடி ரிட்டர்ன் அதுல கொடுத்த அதே குவாலிட்டி தான் இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா
கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னன்னா நம்ம ஆர்யா ப்ரோவே என்ன சொல்லியிருக்காருன்னா, வேட்டையன் படம் இருக்குல்ல ரஜினி, இது அதோட பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பாத்துங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு. நண்பனை நம்பி அவர் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. இது பாராட்டக்கூடிய விஷயம் கண்டிப்பா. அப்புறம் வந்து நம்ம கஸ்தூரி அவங்க வந்து அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்படியே மொத்தமா மாறிடுறாங்க. ஒரு கோயில் அப்புறம் பூஜை இது அந்த ஜோன்ல இருக்கிறவங்க திடீர்னு அந்த இதுக்குள்ள என்ட்ரி அப்படியே மொத்தம் மாடல் ட்ரெஸ், அந்த படமே அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. அப்புறம் அந்த பாட்டில் வாய் வச்சு அந்த பீரை குடிக்கிறது, அந்த சீன்லாம் அதாவது ஒரு பரம்பரை குடிகாரனால கூட அந்த மாதிரி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அது தரமா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கண்டிப்பா தெரியல. ஒருவேளை வெறும் தண்ணி இருந்துச்சு அதுல, அது என்ன ஒண்ணும் புரியல. ஆனா வந்து அது யாராலையும் அவ்வளவு அசால்ட்டா செய்ய முடியாது. அவங்க கரெக்டா செஞ்சாங்க. அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் வந்து அந்த வீண் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தரமா இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு சந்தானத்து கூட அவர் டிராவல் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு கண்டிப்பா சொல்லலாம். அதாவது அவர் வேற இடத்துக்கு போய் கமெண்ட்ரி கொடுக்காம அவர் கூடயே டிராவல் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் ஒரு சைட்ல வருவாரு, சந்தானம் இன்னொரு இதுல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு அதான் கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டு இருப்பாரு. அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா இதுல வந்து அவர் சந்தானம் கூடவே டிராவல் பண்றாரு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிழல்கள் ரவி அவரு தாங்க ஹைலைட். ஐயோ அவரோட காமெடி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சரி, அதுல இருந்து தான் ஆரம்பமே. சரியா இருக்கு. அதாவது ஒரு டைரி தான், அந்த டைரி ஓபன் பண்ணா அந்த ஆபத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, ஆபத்துன்னு சொன்னா யூஸ்வலா பேய் படத்தை என்ன பண்ணுவாங்க, அது போய் பார்க்கணும்னு தோணும். அது நம்ம சந்திரமுகி டைம்ல இருந்து அதை பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அந்த டைரி போய் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிழல்கள் ரவிகள் அந்த டைரி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓபன் ஆகுமே. ஆமா, அது ஒண்ணு. வேற யார் படிச்சாலும் அந்த பிளாஷ்பேக்குள்ள அப்புறம் அந்த பிளாஷ்பேக்குள்ள போற அந்த சீன் அதெல்லாம் தரமா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த சப்டைட்டில் காட்டுறது, அந்த சப்டைட்டில் இப்போ யூஸ்வலா வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக்லாம், அதாவது படத்துல பேய் படம்னால லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். இந்த படத்துல கொஞ்சம் அந்த லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது சப்டைட்டில் பாக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த பிளாஷ்பேக்குள்ள போகும்போது அது வர அந்த விஷுவலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிரகணம் பிடிக்குது. அந்த கிரகணம் மொட்டை ராஜேந்திரன் அதெல்லாம் தியேட்டர்ல பாருங்க நீங்க. மொத்த ரிவீல் பண்ணுவாங்க. அது மொட்டை ராஜேந்திரன் அந்த கிரகணம் சரியான காமெடி. அதுக்கப்புறம் அது எலி காமெடி அந்த மொட்டை ராஜேந்திரன், அதுவும் நல்லா இருந்துச்சு வேற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த நிழல்கள் ரவி அந்த காமெடி டாய்லெட்ல தான் ஒரு வாழ்க்கையே போகுது. அது அந்த படம் ஃபுல்லாவே அதுலதான் போகுது. அவரு தேவையில்லாம எதுவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆமா அவசரப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரு செல்வராகவன் என்னதான் சொல்ல வர்றாருன்னா, நீ ரிவ்யூ, அதாவது ட்ரைலர்ல சொல்லிடுறாங்க, நீங்க ரிவ்யூ பண்றது நிறுத்திடுங்க, உங்களை காப்பாத்துறேன். அவரு அதுக்கு ஒத்துக்கல. அது கடைசி வரைக்கும் அது எப்படி காப்பாத்தணும்ன்றத மொத்த கதையும். அப்ப இந்த படத்துல மைனஸே இல்லைன்னு நீ சொல்ல வரியா? மைனஸே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, மைனஸும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி படத்தை நான் வரவேற்கணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி, மண்டையை உடைக்கிற மாதிரியும், கை உடைக்கிற மாதிரியும், கழுத்து அறுத்து போடுற மாதிரியும் இந்த மாதிரி படங்களே வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் ஜாலியாக ஒரு 2 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா அவங்க வெளியே வரும்போது கொஞ்சம் சந்தோஷமா வரணும். அதாவது ஒரே சோகங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தாலும் போய் உட்கார அந்த 2 மணி நேரம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க படத்தை அந்த புக் பண்ற அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா அவன் 18+ 16+ போட்டு தான் அது இருந்தா, அதாவது ஒன்லி ஃபார் இதுன்னு போட்டு தான் அவன் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்றான். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி குழந்தைங்கள்லாம் கூட்டு போறது? குழந்தைங்களுக்கான படமும் ஃபேமிலிக்கான படமும் முக்கியமான படம். இந்த மாதிரி படத்தை நம்ம ஆதரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி படம் வந்து இன்னும் வரும். அதாவது அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனா இருந்து இன்னுமே, அதாவது உதாரணத்துக்கு நம்ம நீங்க சுந்தர்சியோட மூவியை நீங்க என்னதான் மோசமா ரிவ்யூ பண்ணாலும் அவரோட ஸ்டைல விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸா அவர் பிடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம சுந்தர்சி படம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம கேங்கர்ஸ் இப்போ போனோம், சரியான ஹிட், நல்லா இருந்தது, நல்லா காமெடி இருந்துச்சு. வடிவேலோட ஒரு கம்பேக்னே சொல்லலாம் அந்த படம். அந்த மாதிரி இப்போ காமெடி மூவிஸ்லாம் நிறைய வரமாட்டதுனால இந்த மாதிரி படத்தை ஆதரிக்கலாம். மைனஸ் நீங்க சொல்ற மாதிரி மைனஸும் இருக்குது. மைனஸ் என்ன, அதாவது இந்த படத்துல எனக்கு என்னமோ சந்தானத்தை வந்து ஃப்ரீயா ஆக்டிங் பண்ண விடாத மாதிரி ஒரு, அதாவது ஒரு காமெடியே இல்லைங்க அவர், அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அவர் இருந்த மாதிரி. அதாவது அவரோட கமெண்ட்ரியும் அவரோட படத்துல அதிகமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் ப்ரோ அந்த ப்ரோவை தான் அதையே சொல்றேன். அதாவது அது அந்த அளவுக்கு இல்ல. அதாவது அந்த அவருக்கு அந்த மாடுலேஷன் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலன்னு. காஸ்டியூம் பரவாயில்ல. காஸ்டியூம் சொன்னோன்னு ஞாபகம் வருது, அந்த காஸ்டியூம் செலக்ட் பண்ணது சந்தானத்தோட ஓன் டாட்டர், அவங்க பொண்ணு தான். அதான் அது ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் அதுக்கு மாடல்.
சந்தானமே சொல்லியிருக்காரு அது அவங்க பொண்ணு தான் பண்ணாங்க. ஆனால் காஸ்டியூம்லாம் நல்லா இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் அதிகமாக போய் திகட்டிட்ட மாதிரியும் அந்த ப்ரோ சொல்றது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இப்போ இந்த லுல்லு சபா மாறன்னு, அப்புறம் இன்னும் அந்த கிங்ஸ்லி இவங்களெல்லாம் கொஞ்சம் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் காமெடியில இந்த சைடு ஆக்டர்ல வந்து லெஜெண்ட். நீங்களே தெரியும், நெல்சன் படத்துல எல்லாம் கிங்ஸ்லி அடிச்சதுக்கு ஆளே கிடையாது. அவர் நெல்சன் எடுத்தாலே கிங்ஸ்லி எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவாரு, அவர் முன்னாடியே வந்து பண்ணிடுவாரு. அப்படி இருக்கிறவரு இந்த படத்துல அவர் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஜிவிஎம் வந்து ஒரு கொஞ்சம் படம் ஒரு பாதி படம் வரைக்கும், அதாவது இப்போ அந்த படத்துல படம் ஓடுது, அந்த படத்துல அவர் தான் ஹீரோ, அந்த ஹீரோக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கலன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி படத்துக்கு மேல அவர் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அப்புறம் இந்த படத்துல குறைகள்னு சொன்னா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி காமெடி படம் வர்றதே ரொம்ப கஷ்டம். இந்த படத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்லக்கூடாது. நல்லா எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஜாலியா உட்காந்துட்டு வர மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி, அந்த கை கால் உடையிற மாதிரி, மண்டை உடையிற மாதிரி, இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வராதான்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது எப்பாவது வருது இந்த படம். இது ஏன்டா நம்ம மிஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட போய் இந்த படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் இந்த படம் நல்லா அருமையா அமையும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சார்பா இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட் தரோம்னா 5க்கு 2.8 தரலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு. 2.5க்கு மேல வந்தாலே படம் நல்லா இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.